வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 வசனங்களில் மறைவான பாவங்களை ஒழித்துவிட்டு வேதத்தை வாசிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது. வேத புத்தகத்தை ஏன் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும்? வேதத்தின் மேன்மையை தெரிந்து கொள்ளுவோம். இது கடவுளுடைய வார்த்தை, கடவுளின் அதிகாரத்தினால் பின்னால் இருந்து தாங்கப்படுகின்ற வார்த்தை. வேதாகமத்தின் மையக் கருத்து இயேசு கிறிஸ்துவே. வேத புத்தகத்தில் உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கியுள்ளது. மனுக்குலத்திற்கு நற்செய்தி வேதத்தில் புதைந்துள்ளது. கடவுளோடு மனிதன் ஒப்புரவாகும் செய்தியை வேதம் கொண்டுள்ளது. பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றும் மீட்பின் இரட்சிப்பின் செய்தியை வேதத்தில் காணலாம். தகுதியில்லாத நமக்கு நம்மை தகுதிப்படுத்தும் கிருபையின் வார்த்தைகள் வேத புத்தகத்தில் உண்டு. சாத்தானின் பொய்களை வெளிப்படுத்தும் சத்திய வார்த்தைகள் வேதத்திலே உண்டு. இது இருளை துரத்தும் ஜீவ வார்த்தையாகும். நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தும் நீதியின் வார்த்தையாகும். ஆண்டவர் நமக்காக செய்து முடித்த இரட்சிப்பின் கிரியைகளை நம்மை விசுவாச வைக்கும் விசுவாச வார்த்தைகளாகும். நமக்கு நன்மை உண்டாக எழுதப்பட்ட வார்த்தைகள் கடவுளின் நல் வார்த்தை என்று அழைக்கப்படுகின்றது. ஆம், இந்த உலகில் எந்த ஒரு நூலும் மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் தன்னகத்தே கொண்டதாக இல்லை. வேதத்தை போல அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நூல் வேறு இல்லை. நம்மை சிருஷ்டித்த கடவுள் நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறபடியினால்தான் இவைகளை வேதத்தில் வைத்திருக்கின்றார். அநேக மத நம்பிக்கைகள், தத்துவங்கள் உண்டு. ஆனால் நற்செய்தி ஒன்றுதான் உண்டு. இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு நம் பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். இயேசு எப்போதும் நம்மோடு இருக்கிறார். இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். வேதாகமம் ஒரு தன்னிகரற்ற புஸ்தகம். இந்த பரிபூரண கண்ணோட்டத்தோடு வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆபரேஷன் மொபலைசேஷன் என்ற புகழ்பெற்ற மிஷனரி இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஜார்ஜ் வெர்வர். ஓஎம் என்று அழைக்கப்படுகின்றது. உலகில் பல நாடுகளில் இதனுடைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஜார்ஜ் வெர்வர் தான் ஆரம்ப நாட்களில் பள்ளியில் படித்த பொழுது ஒரு விடுதியில் தங்கியிருந்தார். அந்த விடுதியிலே நிறைய மாணவர்கள் அவரோடு இருந்தார்கள். எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த விடுதியிலே ஒரு கண்ணாடி இருந்தது, முகம் பார்க்கின்ற கண்ணாடி. எல்லோரும் அந்த கண்ணாடியிலே வந்துதான் தங்களை பார்ப்பார்கள், ஒழுங்குபடுத்தி கொள்ளுவார்கள். ஜார்ஜ் வெர்வர் அந்த கண்ணாடியிலே இப்படியாக எழுதி வைத்திருந்தாராம்: நோ பைபிள், நோ பிரேக்ஃபாஸ்ட். அதாவது, வேதம் இல்லை, காலை உணவு இல்லை. காலையிலே நான் வேதத்தை வாசிக்காவிட்டால் நான் காலை உணவை சாப்பிட மாட்டேன் என்பதை உணர்த்துகின்ற இந்த வார்த்தைகளை அவர் அடிக்கடி பார்த்து வேதத்தை ஒழுங்காய் வாசித்து ஆசீர்வதிக்கப்பட்டாராம். பின்னாளில் ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். அன்பானவர்களே, இந்த ஒப்பற்ற வேத புஸ்தகத்தோடு நம் கடமை எப்படி உள்ளது? தினமும் சிறந்த ஆன்மீக உணவு நமக்கு தேவை. அதற்கு இந்த உன்னத கடவுளின் வார்த்தைகளை நேரமெடுத்து தியானிப்பதை தவிர வேறு வழியில்லை. தவறாமல் தியானிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.